அங்கே இருக்கிற ரியல் எஸ்டேட்டு முக்கிய தொழில் வந்து அங்கே ரியல் எஸ்டேட் தான். இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லை, ரியல் எஸ்டேட் வாங்க விற்க எல்லாமே இவங்கள தான் அணுகணும். வெளியால் போய் அணுகி ஒரு பொருளை விற்கவும் முடியாது, ஒரு பொருளை ரிஜிஸ்டரும் பண்ண முடியாது. ஏன்னா தளபதி ஸ்டாலினுடைய லேண்டே அங்கே தான் இருக்குது. தளபதி ஸ்டாலினுக்கே நல்லா தெரியும் அந்த இடத்துல என்னென்ன நடக்குதுன்னு. திருவள்ளூர் மாவட்டத்தில் இவங்களுக்கு அதிகப்படியான சொத்து எங்கே இருக்கிறாங்கன்னா முதல்வரோட குடும்பத்தினுடைய சொத்து அங்கே தான் இருக்குது. இப்போது முதல்வர் குடும்பத்துடைய சொத்து அங்கே இருக்குன்னா அது ரீதியாகவும் ஜெகன்மூர்த்தியாருக்கு ஏதாவது பிரச்சனைகள் அங்கே பஞ்சாயத்துகள் அப்படிங்கிற விஷயம் உருவாகி இருக்கலாமா? அதாவது மாண்பு முதல்வருக்கு நன்றாக தெரியும் அந்த ஏரியாவில் அவர் இருக்கிறதுனால ஃப்ரீயாக இருப்பார். இங்கே தான் சாமி கும்பிட மாட்டார். அங்கே போனால் கோமாதா இந்த கோமாதா பூஜையெல்லாம் கலந்துப்பார் அவர். யார்? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆமாம், அங்கே போனால் அங்கே மாடு வச்சுருக்காங்க அவங்க. நல்லா துர்கா ஸ்டாலின் வந்து ரொம்ப பக்திமான். நல்ல அது பேர் என்ன பூஜைன்னு சொல்லுவோம்? கோமாதா பூஜை. கோ பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா? டிடிவி சார் வீட்டில் அடிக்கடி பண்ணுவோம், பார்த்துருக்கேன். அந்த பூஜை அவங்க வீட்லேயும் பண்ணுவாங்க. நல்லா மாடுக்கு மஞ்சள்லாம் இட்டு சாலையில் வச்சு கோலம்லாம் போட்டு நல்லா பண்ணுவாங்க அவங்க. அதெல்லாம் வந்து மாண்பு முதலமைச்சர் வந்து ரசித்து பார்ப்பாருங்க.